மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் ஜாதகத்தில் அதாவது தகப்பனுடைய அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பற்றி பார்ப்போம். இவருக்கு எப்போது திருமணமாகும், என்ன குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் ஒரு ஆய்வை பற்றி பார்ப்போம். இந்த ஜாதகத்தை பற்றி விளக்கம் சொல்கிறேன். 17/12/2001 இந்த பெண் பிறந்துள்ளார். கடலூரில் பிறந்தார். 9:30 மணி காலையில் பிறந்துள்ளார். இவர் மகர லக்னம், 2இல் செவ்வாய், 5இல் சனி, 6இல் குரு ராகு, 11இல் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், கேது இந்த அமைப்பில் உள்ளார். இவர் பிறக்கும் பொழுது 5 வருடம் 2 மாதம் 3 நாட்கள் பிறந்துள்ளார். தற்போது வயது 23 வயது 9 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. இவர் பிறக்கும் போது சூரிய திசையில் பிறந்துள்ளார். மகர லக்னத்திற்கு வரக்கூடாத சூரிய திசை, அட்டமாதிபதி திசை வரலாமா? வரக்கூடாது. மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அப்பொழுது வந்தால் அவர் ஓரளவு சுபத்துவ அமைப்பில் இருந்தால், அந்த ஆதிபத்திய ரீதியில் கெடுதல்கள் இருந்தாலும் காரக ரீதியில் நன்மைகளை தரும் அமைப்பில் இருக்கும். ஆனால் அந்த 8ஆம் அதிபதியான சூரிய திசை 12இல் மறைந்து அமாவாசை தோஷத்தில் இருந்து ராகு கேது, சூரியன் சந்திரன் ராகு கேதுவோடு சேரக்கூடாது. அப்படி ராகு கேதுவோடு சேரும்போது கடுமையான பாவத்துவ அமைப்பு. இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி புதன் 12இல் மறைந்தால் குரு புதன் பரிவர்த்தனை அமைப்பில் தான் உள்ளார். 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி புதன் 6-8 காம்பினேஷனுடைய தொடர்பில் சூரியன் சந்திரர்கள் அமைந்திருக்கிறார்கள். ராகு கேதுவோடைய கிரகண தோஷத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்பொழுது சூரிய தசை என்ன பலனை தரும்? தவறான விஷயத்தை தான் தரும். அப்பொழுது சூரிய தசை 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகமும் 12இல் மறைந்து ராகு கேது அமைப்பில் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து அந்த அமைப்பில் இருக்கிறது. இந்த செவ்வாயின் 7ஆம் பார்வை சிம்மத்திற்கும், செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 9ஆம் பாவகத்திற்கும் விழுகிறது. சனியினுடைய 4ஆம் பார்வை, செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை சனிக்கும், சனியினுடைய 10ஆம் பார்வை செவ்வாய்க்கும் குடும்பஸ்தானத்தில் இந்த மாதிரி விழுகிறது. அப்ப சனி செவ்வாயினுடைய தொடர்பை வாங்கி 8ஆம் இடத்தில் 8ஆம் பார்வையாக 9ஆம் பாவகத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை விழுகிறது. இதுபோல பாவகம், பாவகாதிபதி, காரகன் இவர்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் பொழுது அந்த பாவகத்தின் அந்த காரகத்தினுடைய தன்மையும் இந்த பாவகத்தினுடைய தன்மையும் பலவீனமாகும். அப்பொழுது சூரிய தசை முடிந்து சந்திர தசை ஆரம்பிக்கும் காலத்தில் சந்திரன் அமாவாசை தோஷத்தில் 7ஆம் அதிபதி 12இல் மறைந்திருக்கிறார். அந்த சூரிய தசை முடியும் தருவாயில் சந்திர தசை அமைப்பில் அவர் அப்பா ஒரு இடி விழுந்து இறந்து விட்டார். அம்மாவும் பாதிக்கப்பட்டார். சந்திரனும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறது. 4ஆம் பாவகம் நல்ல நிலைமையில் இருக்கிறது. 4ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனியினுடைய பார்வையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சந்திரனுடைய வீடு பாதிக்கப்படவில்லை. சந்திரனுடைய வீடு சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. சந்திரன் அமாவாசை தோஷத்தில் இருக்கிறார். 4ஆம் பாவகாதிபதி அந்த அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சூரியன் கடுமையாக பாதிக்கப்பட்டு சந்திரன் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதாலும், அதாவது குருவினுடைய பார்வை இங்கு விழுகிறது ஓரளவிற்கு, அதனால் இருப்பதாலும் இந்த அம்மா பிழைத்து கொண்டார். அப்பா இறந்து விட்டார். 9ஆம் பாவகாதிபதி 12இல் மறைந்து அந்த மாதிரி பாவத்துவ அமைப்பில் இருப்பதால். அடுத்தது சந்திர தசை கஷ்டமான சூழ்நிலையால் தான் இருந்தது. இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத சூரிய, சந்திரன், செவ்வாய் இவர்கள் மூவர்களுடைய தசைகள் வரும்பொழுது மகர லக்கணம், கும்ப லக்கணக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நற்பலனை தராது. அப்பொழுது சந்திர தசையும் கடுமையான படிப்பு விஷயத்தில் அதாவது கஷ்டத்தை தான் கொடுத்தது. ரொம்ப தயங்கி 12வது வரைக்கும் தான் இவர் படித்தார். அதற்கு பிறகு செவ்வாய் ஓரளவுக்கு குருவினுடைய சுபத்துவ பார்வையால் இவர் டிப்ளமா நர்சிங்குக்கு படித்து கொண்டிருக்கிறார். இது மாதிரி சூழ்நிலையாக இவர் சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இந்த மாதிரி அமைப்பை அவருக்கு தவறான விஷயத்தை கொடுத்தது. சூரியன் சந்திரன் இவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அப்பா இறந்து விட்டார், அம்மா பிழைத்து கொண்டார். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது. இவருக்கு திருமண காலகட்டம் எப்போது நடக்கும் என்றால், 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அந்த செவ்வாயை சனி பார்ப்பது தவறான விஷயமாகும். குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் திருமணம் தாமதப்படுத்த வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு கேதுகள் அமைப்பில் இருக்கிறது. இது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு தவறான விஷயமாகும். அந்த சனியை செவ்வாய் பார்ப்பது ஒரு தவறான விஷயமாகும். இது போல இருக்கக்கூடிய ஜாதகருக்கு திருமணத்தை கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக செய்தால் அவர் நன்றாக இருக்கும். 11ஆம் இடம் என்ற இடத்தில் சுக்கிரன் சுபத்துவப்படுத்தி இருக்கிறார். 7ஆம் பாவகம்
சனியினுடைய பார்வையால் 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் பாவகாதிபதி 12இல் மறைந்திருக்கிறார். சுக்கிரன் வந்து அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார். இதுபோல சனியினுடைய பார்வையிலும் சுக்கிரன் இருக்கிறார். இதுபோல எல்லாம் இருக்கும்பொழுது இவர்களுக்கு திருமணத்தை கொஞ்சம் தாமதமாக செய்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது ராகு திசை ராகு புத்தி நடக்கிறது 2026 வரைக்கும். இந்த ராகு திசை ராகு புத்தி 6ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வாங்கி ராகு வந்து 8ஆம் அதிபதியினுடைய பார்வையும் வாங்குகிறார், 6ஆம் அதிபதியினுடைய பார்வையும் வாங்குகிறார், அமாவாசை சந்திரன் இந்த அமைப்பை ராகு வாங்குகிறார். இது போலெல்லாம் இருக்கும் பொழுது ராகு திசை ராகு புத்தியில் திருமணத்தை செய்வது அவ்வளவு சிறப்பாக இருப்பது. வேலைக்கு செல்லலாம். குரு வந்து தூர இடத்தில் நகர்த்தும், ராகு வந்து வெளி மதம் மொழி இனம் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தூர இடத்திற்கு நகர்த்தும். ராகு திசை குரு புத்தி இந்த போல அமைப்பெல்லாம் வேலைக்கு செல்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். குரு புத்தியினுடைய இறுதியில் திருமணத்தை செய்தோம் என்றால் நன்றாக இருக்கும். சனி புத்தியில் ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு உள்ளது. 5ஆம் இடத்தில் சனி செவ்வாயினுடைய தொடர்பு, 5ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு சனி இது போல இருப்பதால் ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இருப்பது. ராகு திசை குரு புத்தியினுடைய இறுதியில் திருமணத்தை செய்தால் இவர்களுக்கு ஒன்றும் தவறு வராது. அதாவது இப்பொழுது 24 வயது ஆகிறது. ஒரு 26 வயதிற்கும் பிறகு 27 வயதில் இவருக்கு திருமணத்தை செய்தால் இந்த ஜாதகருக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை நல்ல அமைப்பில் இருக்கும். ஆனால் இவர் வந்து இப்பொழுது திருமணத்தை செய்தோம் என்றால் அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பது என்னுடைய கருத்தாகும். ஜோதிடத்தில் அவ்வளவுதான், அந்த கணக்கு விதிவிலக்கு பிரகடி அது ஜோதிடத்தில் அந்த கணக்கு பிரகாரம் தான் திருமணம் காலகட்டம் வருகிறது. குரு தசை ராகு தசை குரு புத்தியில் திருமணம் செய்து சனி புத்தியில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். 5ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிற குடும்பாதிபதி என்பதாலும் 5ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருப்பதால் 5ஆம் பாவகாதிபதி 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதாலும் அந்த சனி புத்தியில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். லக்னாதிபதி சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். ஒன்றும் தவறில்லை. லக்னம் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறது. ராகு தசை நடப்பு தசை தான் முக்கியமான ஒரு விஷயமாகும். ராகு தசை 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவுடன் சேர்ந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார். அடுத்து ராகு தசை முடிந்து அடுத்து குரு தசை நடக்கும். அது குரு தசை 16 வருஷம், அதுவும் சிறப்பான அமைப்பில் தான் இருக்கும். ஜாதகர் வந்து தசை நடப்பதால் ஒன்றும் பெரிதாக கஷ்டப்பட மாட்டார், நல்ல அமைப்பிலே இருப்பார் என்பது இந்த ஜாதகத்தில் தெரிகிறது. திருமணமாகி ராகு தசை நடப்பதால் வேறு மாநிலம் வேறு இடம் 12ஆம் இடம் ஒரு அளவுக்கு குறைந்த அளவு சுபத்துவ அமைப்பில் இருப்பதாலும், அதாவது தூரம் ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு தாண்டி திருமணமாகி தூரமான இடத்திற்கு செல்லக்கூடிய ஜாதகமாகும் இது. இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருப்பதால், அதாவது சனியினுடைய பார்வையில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருப்பதால் திருமணத்தை கொஞ்சம் தாமதமாக நடத்துவது நல்லதாகும். இதுபோல சூரியன் சந்திரன் ராகு கேதுகளோடு சேர்ந்து 12ஆம் இடத்தில் மறைவது ஒரு தவறான விஷயமாகும். அதாவது தாய் தகப்பன் அமைப்பில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். குரு வந்து வக்கர நிலைமையில் தான் இல்லார். வக்கரமாக இருக்கும் பொழுது அதற்கு வந்து ஒரு குறைவான பவர் தான் இருக்கிறது. அதாவது இந்த குருவினுடைய பார்வை அவரை வந்து அதிகமாக சுபத்தன்மை படுத்த முடியவில்லை. வக்கரத்தில் இருக்கிற குரு வந்து அந்த ஒளித்திறன் மிக குறைவாக உள்ள காரணத்தால் அந்த கிரகங்களை அதிகமாக சுபத்துவப்படுத்துவது என்பது ஒரு முடியாத விஷயமாகும். நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். இந்த சூரியனுக்கு 7ஆம் இடம் 5, 6, 7 இது போல வக்கர நிலைமையில் இருக்கக்கூடிய குரு அந்த அளவிற்கு வந்து கிரகங்களை வந்து சுபத்துவப்படுத்த முடியவில்லை. அதாவது குறைந்த அளவு தான் சுபத்துவத்தை படுத்த முடியுது. அந்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இது போல வக்கர நிலையில் இருக்கிற குரு வந்து செய்ய முடியவில்லை. ஜாதகத்தில் மற்ற விஷயங்கள் அனைத்தும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறது. நடக்கக்கூடிய தசை நல்ல அமைப்பில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராது. திருமணத்தை மட்டும் தாமதமாக நடத்தினால் நன்றாக இருக்கும்.
1ஆம் இடம் பாவத்துவ அமைப்பில் எதுவும் இல்லை, நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. 1ஆம் இடம் லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறார். குடும்பஸ்தானம் 2ஆம் இடம் சனி செவ்வாயினுடைய பாதிக்கப்பட்டு இருப்பதால் குருவினுடைய பார்வையும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாவத்துவம், அதுக்கு பிறகுதான் சுபத்துவம். அதனால் தான் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் 27 வயதில் திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும். அடுத்தது 3ஆம் பாவகம். 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு கேதுகளுடைய அமைப்பில் தான் இருக்கிறார். ஆனால் டிகிரி கணக்கில் விலகி இருக்கிறார். ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படவில்லை. 3ஆம் பாவகம் பாதிக்கப்படவில்லை. பாவக அதிபதி தான் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இவருக்கு தங்கை உண்டு, தம்பி உண்டு. அந்த அமைப்பு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. அடுத்தது 4ஆம் பாவகம். 4ஆம் பாவக அதிபதி தான் சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 4ஆம் பாவகத்திற்கு எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. அதனால் 4ஆம் பாவகம் வீடு, வண்டி, வாகனம், தாயார் அமைப்பில் ஓரளவிற்கு நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஒன்றும் குறையில்லை. 5ஆம் இடம் சனி இருப்பது, செவ்வாயினுடைய பார்வையால் இருப்பது பாவத்துவம். 5ஆம் அதிபதி சுக்கிரன் சனியால் பாதிக்கப்பட்டு இருப்பது. இது 5ஆம் பாவகம் கொஞ்சம் பலவீனமாக அமைப்பாகும். அதனால் தான் முதல் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. குருவும் 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறார். அதனால் பெண் குழந்தை, அதுக்கு பிறகு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 2 குழந்தைகளுமே இந்த ஜாதகருக்கு உண்டு. அடுத்தது 6ஆம் இடம் வேலை. வேலை அமைப்பு நல்லாகவே இருக்கும். ராகு திசை குரு திசை நடப்பதால் நல்ல அமைப்பில் இருக்கும். வேலை எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. வேலை சிறப்பாக இருக்கும். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் பாவகத்திற்கு சனியினுடைய பார்வை கிடைக்கிறது. 7ஆம் பாவகாதிபதி சந்திரன் 12இல் மறைந்து அமாவாசை தோஷத்தில் அமைத்தார். ஃபர்ஸ்ட் பாவத்துவம், அதுக்கு பிறகு, அதாவது பாவத்துவம் என்றால், முதலில் பாவத்துவம் என்றால் ஒரு விஷயம் தாமதமாக நடக்கும். அதாவது கெடுதல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த விஷயம் தாமதமாக நடக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை அடுத்தது சரியாகிவிடும். அதுதான் முதலில் பாவத்துவம், அதுக்கு பிறகு சுபத்துவம் என்று நம்ம குருஜி அவர்கள் சொல்வார்கள். இப்போ 7ஆம் அதிபதி 12இல் மறைந்து அமாவாசை தோஷத்தில் ராகுகேது அமைப்பில் இருந்தாலும் சனி 7ஆம் இடத்தை பார்த்து சுக்கிரன் மேலே பாதிக்கப்பட்டு இருப்பதால் திருமணத்தை தாமதமாக பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த ஜாதகத்தில் சொல்ல வேண்டும். நடக்கக்கூடிய திசை ராகு திசை குரு திசை இவர்கள்லாம் நல்ல நிலைமையில் இருந்து நடத்துவதால் அதனால் பாதிப்பு பெரிதாக இருக்காது. திருமணத்தை தாமதப்படுத்தி நடத்த வேண்டும். 7ஆம் பாவகம் ஒன்றும் பெருசாக இது இல்லை, நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. 8ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்ப்பது, சனி பார்த்து செவ்வாய் பார்ப்பது தவறு. 8ஆம் அதிபதி 12இல் மறைந்து அமாவாசை தோஷத்தில் இருப்பது மிகவும் தவறானதாகும். லக்னம் சுக்கிரனால், லக்னாதிபதி சுக்கிரனால் சுபத்துவப்படுத்துவது ஓரளவுக்கு நல்ல அமைப்பாகும். சிறப்பான அமைப்பு தான். அதாவது தகப்பனை கெடுத்து விட்டது, அது தவறான ஒரு விஷயமாகும். அதுதான் 8ஆம் பாவக அதிபதி 12இல் மறைந்தார். இவருக்கு ஆயுள் பங்கலாம் எதுவும் அது போலலாம் கிடையாது. நல்ல அமைப்பில் தான் இருக்கிறது. சனி நல்ல அமைப்பில் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வையில் சுக்கிரனுடைய வீட்டில் நல்ல அமைப்பில் இருக்கிறார். 8ஆம் பாவகாதிபதி 12இல் மறைந்து அமாவாசை தோஷத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை அதனை ஈடுகட்டும். ஓரளவிற்கு பரவாயில்லை. அடுத்தது 9ஆம் இடம் தகப்பனை சொல்லக்கூடிய இடம்தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தகப்பன் இறந்து விட்டார். அடுத்தது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தால் சனியினுடைய பார்வையில் உள்ளார். அண்ணன் தம்பிகளால் யாருக்கும் இவர்கள் கிடையாது. அண்ணன் கிடையாது, தம்பி தங்கை உண்டு. அண்ணன் 11ஆம் பாவகத்தினுடைய அந்த இது எதுவும் கிடையாது. குருவினுடைய பார்வை 11ஆம் பாவகத்திற்கு விழுகிறது. இருந்தாலும் அதன் பிறகு அதனுடைய அமைப்பு கிடையாது. அடுத்தது இது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம் குருவினுடைய பார்வை இருக்கிறது. அதனால் 10ஆம் இடம் தொழில், அதாவது சொந்த தொழிலெலாம் பண்ண தேவையில்லை. வேலை அமைப்பு நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் ஓரளவுக்கு பாவத்துவ அமைப்பில் இல்லாததால் 10ஆம் அதிபதி சனியால் பார்க்கப்பட்டு இந்த மாதிரி இருப்பதால் தொழில் செய்யறதுக்கு முடியாது, வேலை செய்யலாம் இவர்கள். அடுத்தது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகத்தை சனி பார்க்கிறது. செவ்வாய் 11ஆம் பாவகாதிபதி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருப்பதால் இந்த 11ஆம் பாவகாதிபதி சனி செவ்வாயினுடைய அமைப்பில் பாதிக்கப்பட்டு இருப்பதாலும் இந்த சுக்கிரன் சுக்கிரனை சனி பார்ப்பதாலும் 11ஆம் பாவத்தை சனி விழுவதாலும் மூத்த சகோதரன் யாரும் இவர்களுக்கு கிடையாது, அந்த அமைப்பில் இருக்கிறது. அடுத்தது 12ஆம் பாவகம். 12 என்பது தூர இடம், வெளியே செல்லக்கூடிய இடம், அந்த மாதிரி அமைப்பில் இருப்பதால் குருவினுடைய பார்வை ஓரளவிற்கு இருக்கிறது. திருமணமாகி தூர இடத்திற்கு, அதாவது ஒரு 400-500 கிலோமீட்டர் திருமணமாகி வேலை செய்யக்கூடிய கணவனை திருமணம் செய்து கொண்டு வெளியே செல்லக்கூடிய ஜாதகமாகும். அதனால் இந்த ஜாதகத்தை பற்றி ஒரு 12 பாவகத்தை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஏதாவது விட்டிருந்தால் அடுத்தது வேணா
பார்ப்போம். வேறு ஒரு ஜாதகத்தில் மற்றொரு வீடியோ பதிவில் வேறு ஒரு ஜாதகத்தை பற்றி அலசுவோம். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் 1 முதல் 12 கட்டங்களையும் கிரக நிலையும் பார்த்து அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் என்ன என்பதை பற்றி நாம் சுலபமாக எடுத்து நல்ல முறையில் சொல்லலாம் வரும் வாடிக்கையாளர்களுக்கு. அதாவது அவர் என்னென்ன கேள்வி கேட்கிறாரோ அதற்கு போல விதியை விதிவிலக்கை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு துல்லியமாக பலன் சொல்லலாம் என்பது ஜோதிடருடைய கருத்தாகும். இந்த ஜாதகம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். வணக்கம், நன்றி.